ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரம். திருப்பாவையும் நூத்தந்தாதியுங்கிற தலைப்பில் இன்றைக்கு 20வது திருப்பாவை. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிற அறிவுரை என்னன்னா, முன்னேற்பாட்டின் முக்கியத்துவம் சொல்லப்படுறது. அதாவது முன்கூட்டியே பிளான் பண்ணணும் ஒரு காரியத்தை, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறான். நாமும் பிளான் பண்ணி முன்கூட்டியே இந்த பாசுரத்தை பாடிடலாமே. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்னமென் முலை செவ்வாய் சிறு மருங்கல் நப்பின் நெனங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறான்னா, கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு அழைக்கிறார். என்ன அர்த்தம்? தேவர்களுக்கு ஆபத்து நேரப்போறது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே முன்னாடியே பிளான் பண்ணி அவதாரங்களை எடுத்து அவர்களை காப்பாற்றினவனே அப்படின்னு அழைக்கிறார். அவளுக்கு ஆபத்துன்னு நேரப்போறதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே பிளான் பண்ணிடுறானா, பிளான் பண்ணி அவதாரம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். பகவான மாதிரியே நாமும் முன்னேற்பாடாக காரியங்களை செய்யணும். கடைசி காலத்தில் நம்ம எப்படி இருப்போமோ அது நமக்கு தெரியாது. பகவத் பக்தி பண்ணிடணும், அவனுடைய திருநாமத்தை சொல்லணும், நாம சங்கீர்த்தனம் அவசியம், ஆச்சாரியனை அணுகி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிடணும், அவர்கிட்ட நம்மளோட ஆத்மாவை சமர்ப்பிச்சுடணும். இதுக்கு பேர் சரணாகதி அப்படின்னு பேர். பர சமர்ப்பணம், பரண்யாசம் அப்படின்னு பேர். பகவான சரணம் அடைஞ்சு அவன் நாமத்தை சொல்லிடணும். மூப்பு வந்ததானால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னே சொல்றார் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில். ஏய்ப்பு என்னை வந்து நலியும் போது ஆங்கேதும் நான் நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். ஏய்ப்பு மூப்பு வரப்போது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியாது, அதனால இப்போவே நான் உன்னுடைய நாமாவை ரங்கா ராமா அப்படின்னு நான் சொல்லிவிடுறேன் அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். அதனால நாமளும் அந்த மாதிரி சொல்லிடணும், முன்னாடியே பர சமர்ப்பணம் பண்ணிடணும். இதே விஷயத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தினுடைய கடைசி வரிகளில் சொல்றா. கடைசி வரிகளில் என்ன சொல்றா? இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் அப்படின்னா. நீராட்டம் அப்படின்னு அந்த நீராட்டம்ங்கிற சொல்ல முதல் பாசுரமான மார்கழி திங்கள்ல நீராட போதுமீர் அப்படின்னு சொன்னான். நீராட்டம்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய அனுபவம், பகவத் அனுபவம், அதை பகவத் சம்ஸ்லேஷம் அப்படின்னு சொல்வோம். பகவானை அனுபவிப்பது. அந்த நீராட்டத்தை நாங்கள் இப்போ உங்ககிட்ட பிரார்த்திக்கிறோம் கண்ணா. உரிய காலத்தில் எங்களுக்கு அவசியம் ஏற்படுற போது அந்த நீராட்டத்தை நீ செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். இப்படி இந்த 20ஆம் பாட்டில் முன்னேற்பாட்டின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கிறா ஆண்டாள். பகவத் ராமானுஜரும் நீராட்டத்தை பண்ணி வச்சார். எப்போ பண்ணி வச்சார்? மேலை நாடுன்னு சொல்லப்படுற கர்நாடகா தேச பக்கம் ராமானுஜர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே தொண்டனூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தார். அங்கே எல்லாரும் எப்படி இருந்தா தெரியுமா? திகம்பரர்களாக ஜைன மதத்தை சேர்ந்தவாளா இருக்கா. இவர்களோட சுவாமி யார் அப்படின்னா பெரிய ரிஷபர், மகாவீரர். இவாள்லாம் தான். இவாள்லாம் சொல்றா, துணி உடுத்திக்கலைன்னா தான் வைராக்கியம் வரும், வைராக்கியத்தினால தான் மோட்சம் சித்திக்கும் அப்படிங்கிற சித்தாந்தத்தில் இருக்கா இவாள்லாம். ராமானுஜர் சொல்ற,
ஆடு மாடுகள்லாம் தான் ட்ரெஸ்ஸு போட்டுக்கல, அப்போ அதுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சுடுதா அப்படின்னு பாதாடினார் நம் ராமானுஜர். இவாளோட ஆச்சார விசாரங்களை கண்டிச்சார் நம் ராமானுஜர். ஆனா அவ இவரோட வழிக்கு வரவே மாட்டேங்கிறா, எவ்வளவு எடுத்து சொல்லியும் வரமாட்டேங்கிறா. இவாளை இப்படியே விட்டுட்டு போகவும் மனசு வரல நம் ராமானுஜருக்கு. தயைக சிந்தோன்னு தயை உடையவராச்சே நம் ராமானுஜர். என்ன பண்ணினார் அப்படின்னா, தன்னுடைய சிஷ்யன் முதலியாண்டான கூப்பிட்டார். இந்த ஊர் ஜனங்கள் குடிக்கிறதுக்காக தீர்த்தம் எடுத்துட்டு போற ஒரு குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்துக்கு நீர் போய் உம்முடைய திருவடியை அலம்பிட்டு அனுஷ்டானத்தை இன்னைக்கு சாயங்காலம் அங்க பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னார். சாயங்கால சந்தியாவந்தனம் பண்ணிட்டு காலை அலம்பிட்டு வா அப்படின்னார். மறுநாள் காலம்புற அவ கொத்தர் பேசிண்டா. என்ன பேசிண்டா? ஒரு பெரிய மகான் நம்மளை நல்வழிப்படுத்தணும்னு முயற்சி பண்றார், நாம பிடிவாதமா இப்படி இருக்கக்கூடாது, வாங்கோ நாம போய் அவரை சேவிப்போம் அப்படின்னு எல்லோரும் வந்து சேவிச்சார். சுவாமி, நாங்க ஏதோ மிருகம் மாதிரி இருந்துட்டோம், எங்களுக்கு நல்ல பாதையை காட்டுங்கோ அப்படின்னு அவள்லாம் பிரார்த்திச்சுண்டா. அத்தனை பேர்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கிட்டார், மந்திர உபதேசமும் பண்ணி வச்சுட்டார். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு வியக்கிறார் முதலியாண்டான். அதுக்கு நம் ராமானுஜர் சொல்றார், எல்லாம் உம்முடைய ஸ்ரீபாத தீர்த்த பலம்தான் அப்படின்னார். பரம வைஷ்ணவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைச்சுட்டாலே சத்வகுணம் வந்துடும். நீராட்டத்தினால ராமானுஜ தாசர்களாகி பகவானை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தொண்டனூர் ஜைனர்கள்லாம். இதே தொண்டனூர்ல சமண மதத்தைச் சேர்ந்த ஒரு ராஜா, அவனை விட்டலதேவன் அப்படின்னு சொல்லுவோம். அவனை சமண மதத்தை சேர்ந்த 1000 சமண சந்நியாசிகள் என்ன பண்ணினார்னா தங்களுடைய மதத்துக்கு மாத்திட்டார். எல்லா 1000 பேரும் ராஜாவை சமண மதத்துக்கு மாத்திட்டார். இந்த சமண சந்நியாசிகளுக்கு சாஸ்திரமே கிடையாது, யுக்திவாதம் பண்ணி தான் ஜெயிப்பாவா. இந்த ராஜா இவாளுக்கு பலியாயிட்டார். ராஜா நாஸ்திகன் ஆயிட்டதுனால பிரஜைகளும் என்னாச்சுன்னா நாஸ்திகர்களா ஆயிட்டாளாம். யதா ராஜா ததா பிரஜா. இந்த ராஜாவை திருத்திட்டா அவ்வளவு பேர்களையும் திருத்திடலாம் அப்படின்னு காலத்தை எதிர்பார்த்து காத்துருக்கார் ராமானுஜர் அதே தொண்டனூர்ல. அந்த காலம் கணிஞ்சுது. எப்படி? ஒரு யுத்தத்துல விட்டலதேவனுடைய விரல் கட்டாயிடுது, விரல் போயிடுது ஒரு விரல். அவனுடைய பெண்ணுக்கு பிரம்மராட்சஸ் பிடிச்சுடுத்து. சமண குருமார்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த பிரம்மராட்சஸை விரட்ட சொன்னான் ராஜா. அவள்லாம் வரமாட்டேங்கிறா. ஏன் வரமாட்டேங்கிறா அப்படின்னா, ராஜாவோட விரல் பின்னமாயிட்டதுனால வரமாட்டேன்னு சொல்றா. பின்னமானா அவள்லாம் வரமாட்டான். ராஜா ரொம்ப கவலைப்பட்டார். அந்த சமயம் ராமானுஜருடைய சிஷ்யர் தொண்டனூர் நம்பி அப்படிங்கிறவர் ராஜா கிட்ட சொல்றார். ஏன்னா இவருக்கு ராஜா ரொம்ப ஃப்ரெண்டு. ஏற்கனவே இந்த தொண்டனூர் நம்பியை நம்ம பார்த்துருக்கோம், எல்லாருக்கும் தத்யாராதன கைங்கரியம் பண்ணுவார்னு நம்ம பார்த்துருக்கோம். எங்களுடைய ஆச்சாரியன் ராமானுஜர் இங்கே தொண்டனூரில் தான் தங்கியிருக்கார், அவர்கிட்ட உங்களுடைய பெண்ணை அழைச்சிண்டு வாங்கோ, எங்களோட ஆச்சாரிய கடாட்சம் பட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ராஜா சொல்றான், நம்பி, நான் அங்கே வந்தா இந்த சமணர்கள் 1000 பேரும் என்னை சும்மா விட மாட்டா, அதனால நீர் அவரை நம்முடைய அரண்மனைக்கு அழைச்சிண்டு வா அப்படின்னு சொன்னார். ராமானுஜர் சொன்னார், நம்பி, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், ஆனா என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ராமானுஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தெளிச்ச உடனே நாராயணா நாராயணா அப்படின்னு கத்திண்டு அந்த பெண் கீழே விழுந்துட்டா. அந்த பிரம்மராட்சஸும் என்ன பண்ணிட்டு நாராயணா நாராயணான்னு கத்திண்டு அதுவும் ஓடி போயிடுது. ஆச்சாரியன் ராமானுஜருடைய திருவடி தீர்த்த பலம் எப்பேற்பட்டது பாருங்க. ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொன்ன நீராட்டம்ங்கிற
பகவத் சம்ஸ்லேஷம் இங்கே ராமானுஜரால நிரூபிக்கப்பட்டுடுத்து. விட்டல தேவராஜா உடனே ஓடி வந்து ராமானுஜருடைய திருவடியில வந்து விழுந்தான். அவனை கடாட்சம் பண்ணி நம்ம ராமானுஜர் சொல்றார், நீர் ஏன் இந்து தர்மத்தை விட்டு போனீர் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த ராஜா இந்துவா தான் இருந்தான். இந்த 1000 சமண துறவிகளும் அவரை சமணரா மாத்திட்டார். ஏன் இப்படி போனீர் நீங்க? அவனை என்ன பண்ணினார் நம்ம ராமானுஜர்? வைஷ்ணவனா மாத்திட்டார். மாத்திட்டு விஷ்ணுவர்தன் அப்படிங்கிற தீக்ஷா நாமத்தை கொடுத்தார். இவன் மூலமாகவே விஷ்ணு பக்தியை பிரச்சாரம் பண்ணினார் நம் ராமானுஜர். இவனும் பஞ்சநாராயண க்ஷேத்திரம் அப்படின்னு எல்லா இந்து கோவில்களையும் புனருத்தாரணம் பண்ணினான். இன்னைக்கும் இந்த க்ஷேத்திரங்கள்லாம் கர்நாடகாவில் மேலக்கோட்டை பக்கம் இருக்கு. அடியேன் இந்த பஞ்சநாராயண க்ஷேத்திரத்தை சேவிச்சிருக்கேன். ராஜாவை ஸ்ரீ வைஷ்ணவனா ராமானுஜர் மாத்திட்டார் அப்படின்ன உடனே 1000 சமண சந்நியாசிகளுக்கும் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவள்லாம் ராமானுஜர்கிட்ட வந்து சண்டை போடுறான். முதல்ல நீங்க எங்களோட தர்க்கவாதம் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஸ்தாபியுங்கோ அப்படின்னு சொன்னான். இவா ஒவ்வொருத்தரையும் ஜெயிச்சுட்டு இருக்க முடியுமோ? முடியாதே. மனுஷனா இருந்து ஈஸ்வரத்தன்மையை காட்டுறதில்லைன்னு இருந்த ராமரே என்ன பண்ணினார்? ராவணனோட மூலபலம் வந்ததும் தன்னுடைய ஈஸ்வரத்தன்மையை காண்பிச்சு ஜெயிச்சர். அதே மாதிரி ஸ்ரீ ராமானுஜரும் தன்னுடைய சொரூபத்தை காட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒரு திரையை போட சொன்னார். திரைக்கு அந்த பக்கம் ராமானுஜர் உட்காண்டார், இந்த பக்கம் 1000 சந்நியாசிகளும் உட்காண்டார். ராமானுஜர் இந்த பக்கம் உட்காண்டார் இல்லையா, தன்னுடைய ஆதிசேஷ ரூபமான சகசிர பணாபணங்களோட 1000 முகத்தோட ஒரே சமயத்துல 1000 பேர்களும் கேட்ட 1000 கேள்விகளுக்கும் ஒரே சமயத்துல பதில் சொன்னார். 1000 பேர்களும் இவருடைய மகா மகிமையை பிரத்யட்சமாக உணர்ந்தார்கள். இவருடைய ராமானுஜருடைய சிஷ்யர்களாகவே அவள்லாம் ஆயிட்டார். சமண மதம் நிர்மூலம் ஆயிடுத்து. ராமானுஜர் வாதத்தில் வென்ற அந்த கோவில் தொண்டனூர்ல இருக்கு. அடியேன் அந்த கோவிலையும் சேவிச்சிருக்கேன். ஆண்டாள் சொன்ன நீராட்டத்தை தக்க சமயத்தில் செஞ்சு வச்சுட்டார் நம் ராமானுஜர். சூரியன் போல வெப்பத்தை கொடுத்து யுக்திவாதம் பண்ணின பிற மதத்தவர்களை வாதில் வென்றவர் எங்கள் ராமானுஜர் அப்படின்னு ஆர்த்தி பிரபந்தத்துல மணவாள மாமுனிகள் கொண்டாடுறார் பாருங்கோ. சாருவாக மதம் நீரு செய்து சமணச் செடிகணல் கொளுத்தி சாக்கிய கடலை வற்றுவித்து சாங்கிய கிரி முறித்திடுமாறு செய்து மாயவாதியரை வென்று யாதவ மதத்தை மாய்த்த பெருவீரர் நாளும் மிக வாழியே அப்படின்னு பாடுறார் மணவாள மாமுனிகள். திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியில ராமானுஜர் எப்படி கொண்டாடுறாருன்னு பாருங்கோ. தர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ் சடையோன் சொல் கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்பு செய் நீசரும் மாண்டனர் இந்த நீள் நிலத்தே பொற்கற்பகம் எம் ராமானுஜன் முனி போந்த பின்னே அப்படின்னு அவர் கொண்டாடுறார் ராமானுஜர். அதாவது பற்பல மதவாதிகளோடு வாதிட்டு வேதங்கள் உபனிஷத்துக்கள் முதலிய சாஸ்திரங்களை தெளிவாக சொன்ன கற்பக விருட்சம் எங்கள் ராமானுஜ முனி வேழம் அப்படின்னு புகழறார் அமுதனார் இந்த நூற்றந்தாதி பாசுரத்தில். நீராட்டம்ங்கிற பகவத் அனுபவத்தை சொன்னா ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில். பகவத் ராமானுஜரால நீராட்டம் கிடைச்சது பிற மதத்தவர்களுக்கு. பகவத் சம்ஸ்லேஷத்தை சொன்ன ஆண்டாள் நாச்சியாருக்கும் பகவத் ராமானுஜருக்கும் அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தற்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனர் நீள் நிலத்தே பொற்கற்பகம் எம்மி ராமானுசமுனி போந்த பின்னே